அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஐ பதவிகளை பார்த்தீங்கன்னா தங்களோட ரெக்யர்மெண்ட் மூலமாக ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து எஸ்எஃப்ஓ பதவிகளும் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வழியாக ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ 2025ஆம் ஆண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக எஸ்ஐ மற்றும் எஸ்எஃப்ஓ பதவிகள் பார்த்திங்கன்னா வர இருக்குது. ஸோ ஒரு கேசஸ் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இன்னொரு 1 or 2 monthsக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காக பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் பேட்சஸை கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்ஐயாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதுபடி காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொசிஷனில் நம்ம அகாடமி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் பேட்சை பார்த்திங்கன்னா நம்ம வர்ற February 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கான ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓ பதவிகளுக்காக பார்த்திங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 டெஸ்டஸை உள்ளடக்கி இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஸோ 10 முழு தேர்வு ஃபுல் டெஸ்ட் 10 இருக்குது. ஸோ யூனிட் வாரியாக 40 டெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஓவராலாக எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா 5700 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் உள்ள இன்க்ளூட் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் பேட்சை தரமாக ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ பாருங்கள், தேர்வில் எதிர்பார்க்கப்படும் தரமான கேள்விகள் சிறப்பு ஆசிரியர் மற்றும் காவல்துறையின் முக்கியமான மூத்த அதிகாரிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பாக இந்த டெஸ்ட் பேட்சஸில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசிக்கு பதிலாக தற்போது மாற்றியமைக்கப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஐபிசின்னு சொல்லக்கூடிய இது தற்போது பாரதிய நியாய சங்கீதான்ற இது. அதே மாதிரி இந்திய சாட்சிய சட்டமாக இருந்த இப்போ இந்திய சாட்சிய சட்டமாக சொல்லப்படக்கூடிய இந்த பிஎஸ்ஏ. அதே மாதிரி போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிஎஸ்ஓன்றது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே உள்ளடக்கியது. அது போக போலீஸ் ரெக்கார்டு, போலீஸ் டியூட்டி, எல்லா பிரிவுகளுமே டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கான டெஸ்ட் பேட்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா February 5ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் இதை பற்றி என்கொயரி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்காக இந்த டெஸ்ட்டு அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேரோட அட்மிஷனும் இதில் பார்த்திங்க அப்படின்னா விழப்பட்டிருக்கு. மேலும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சஸ் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா February 5ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 5 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நடத்த இருக்கிறோம். இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காக டெஸ்ட் பேட்ச் ஆரம்பின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கொயரி பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இதை எல்லாருமே என்ன பண்ணிக்க அப்படின்னா பயன்படுத்திக்கங்க. இப்போ அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், அப்போ இந்த டெஸ்ட்டு நமக்கு எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் வைஸ் டெஸ்ட்டு ஒரு 8 டெஸ்ட்டாக, அதாவது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இது சொல்கிறோம் அப்படின்னா மொத்த அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படி தானே. அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு 5 செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டோம். அந்த 5 செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷனில் இருந்து நம்ம 8 டெஸ்ட்டஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ 5 செக்ஷன் இன்ட்டு 8 டெஸ்ட்டுன்னு சொல்லி போடும்போது நமக்கு 40 டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்டும் நமக்கு 100 கொஸ்டினை உள்ளடக்கி நமக்கு இதை ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட 4000 கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம கையில் கிடைச்ச மாதிரி. 4000 கொஸ்டின் பார்க்கும்போது அதோட ஆப்ஷன்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கவனிக்கும்போது கிட்டத்தட்ட 1500 1600 கொஸ்டின் உங்கள் கையில் கிடைச்ச மாதிரி அப்படின்ற ஒரு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஃபுல் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 170 கொஸ்டினை உள்ளடக்கி மொத்தம் 10 ஃபுல் டெஸ்ட்டை நம்ம நடத்த இருக்கிறோம். இந்த ஃபுல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ கரண்டாக டிஎன்யூஎஸ்ஆர்பி எப்படி தங்களோட ஃபுல் டெஸ்ட்டை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்களோ, அதாவது அவங்களுடைய ஒரிஜினல் எக்ஸாம் அவங்க எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு 80 கொஸ்டின் நமக்கு கேட்க இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சைக்காலஜி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 40 கொஸ்டின் உள்ளடக்கி நம்ம சைக்காலஜி 40 கொஸ்டின் சேம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு 10 கொஸ்டின், இங்கிலீஷ் ஒரு 10 கொஸ்டின். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு
ஜென்ரல் ஸ்டடீஸ், ஸோ ஜிஎஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சேர்த்து ஒரு 30 கொஸ்டின், டோட்டலாக 170 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட்டை எழுதுவோம். இதே பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா முழு தேர்வாக நம்ம ஒரு 10 தேர்வுகளை நடத்த இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக 10 முழு தேர்வுகள் ஒரு 1700 கொஸ்டின். ஸோ 50 டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 5700 கொஸ்டின் ஆகும். ஆப்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷனோட நீங்கள் பார்க்கும்போது 10,000க்கு மேற்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரே டெஸ்ட் பேஜஸில் பார்த்தீங்கன்னா கிடைக்க இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த நாளில் இல்லாமல் ஸோ உங்களுக்கு கன்வீனியண்டாக வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, 8ஆம் தேதி, 11ஆம் தேதின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுற மாதிரி 2 days பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேப் கொடுத்து இந்த டெஸ்ட்டை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 செக்ஷன் நம்ம பிரிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ முதல் டெஸ்ட்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் போலீஸ் ரெக்கார்டை பற்றி இருந்துச்சு அப்படின்னா, 2வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பிஎன்எஸ்எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஆர்பிசி தற்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பிஎன்எஸ்எஸ்ஸை வச்சு டெஸ்டஸ். 3வது டெஸ்ட்டு பிஎன்எஸ். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டை ஒவ்வொரு 5 செக்ஷனையும் அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தொடர்ந்து அட்டன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ ஒரு செக்ஷனை படிச்சுட்டு லாஸ்ட் டெஸ்ட் வரும்போது லாஸ்ட் செக்ஷனை நம்ம தெளிவாக இருப்போம், ஃபஸ்ட்டு செக்ஷன் மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்படியே ஒரு ரொட்டேஷனாக படிக்கிற மாதிரி இந்த டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்கோம். 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் நமக்கு டைம் டியூரேஷன் கொடுத்து இந்த டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். ஓகேவா? இது யூனிட் டெஸ்ட்டோடைய பேட்டர்ன். ஸோ 100 கொஸ்டின் நமக்கு 90 நிமிடங்கள், 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது இல்லாமல் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் பண்ணுவோம். டெலிகிராம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஷெட்யூல் ஷேர் ஆகும். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி பாருங்கள், ஃபுல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் பாருங்கள், நமக்கு பாருங்கள் ஃபுல் டெஸ்ட்டு இது முதல் டெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா, அது லா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் போலீஸ் லாவை பொறுத்து 80 கொஸ்டினும், சைக்காலஜி, ஜென்ரல் ஸ்டடீஸ் இதெல்லாம் சேர்த்து 90 கொஸ்டின், அது கூட தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே உள்ளே அடங்கிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 170 கொஸ்டின்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். ஸோ அதாவது 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் 150 நிமிடங்களை கொண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். ஸோ இது அஸ் யூஷுவல் நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதே டைம் லிமிட்டோட கொண்டு அந்த இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஸோ 10 முழு தேர்வுகள். ஓகே, ஃபுல் டெஸ்ட் 1ல் இருந்து ஃபுல் டெஸ்ட் 10 வரைக்கும் இது கொடுக்க இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சரி சார் நாங்கள் டெஸ்ட்டு போடுறோம், எங்களுக்கு கரெக்ஷன் இருக்குமா? ஸோ நாங்கள் டவுட் இருந்தால் யார்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக உங்களுக்கு கரெக்ஷனும் கொடுக்க இருக்குது. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சஸ் அந்த டெஸ்ட்டு தான் நம்மளுடைய தப்புகளை நம்மகிட்ட சுட்டி காட்டி நம்ம என்ன லெவலில் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மகிட்ட உணர்த்தக்கூடிய ஒன்று. ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேட்சஸ் அப்படின்றது கம்பல்சரியாக ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று. ஸோ இது குறிப்பாக பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய நமது நண்பர்களுக்கு அதிகப்படியான நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அகாடமியோட நம்பரை நாங்கள் ஸ்க்ரீனில் இப்போ கொடுக்குறோம். ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு நேரில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இதோட இதை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.